அதிமுக கூட்டணிக்கு தன்னை அழைத்ததாகவும் தன்னை துணை முதலமைச்சர் ஆக்குவதாக ஆதவ் அர்ஜுனா கூறியதாகவும் சீமான் பல்வேறு விவரங்களை தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்ப்போம். அண்ணாமலையாச்சும் 10 பேர் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் நின்று 20% ஓட் பண்ணுவாங்க. இவன் எடப்பாடி நம்பி அவங்க கூட்டணி வர மாதிரி தெரியல சார். அண்ணாமலையாவது ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு 20% ஓட்டு வாங்கியிருக்காரு. ஆனால் எடப்பாடி நம்பி யாருமே கூட்டணி வைக்க வரல அப்படின்னு ஆதவ் அர்ஜுனாவும் நம்ம தாவேகாவோட பொதுச் செயலாளர் ஆனந்தும் பேசியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? புரணி பேசுகிறதுக்கெல்லாம் நான் கருத்து சொல்ல முடியுமா? இதே ஆதவ் அர்ஜுனா தான் என்னை அதிமுக கூட்டணிக்கு வாங்கினார், துணை முதலமைச்சராகிறேன்னு. அதுக்கு என்ன பண்ணுறது? பிஜேபி அதிமுக கூட்டணி வருவோம். அண்ணாமலையாச்சும் 10 பேர் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் நின்று 20% ஓட் பண்ணுவாங்க. இவன் எடப்பாடி நம்பி அவங்க கூட்டணி வர மாதிரி தெரியல சார். அண்ணாமலையாவது ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு 20% ஓட்டு வாங்கியிருக்காரு. ஆனால் எடப்பாடி நம்பி யாருமே கூட்டணி வைக்க வரல அப்படின்னு ஆதவ் அர்ஜுனாவும் நம்ம தாவேகாவோட பொதுச் செயலாளர் ஆனந்தும் பேசியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? புரணி பேசுகிறதுக்கெல்லாம் நான் கருத்து சொல்ல முடியுமா? இதே ஆதவ் அர்ஜுனா தான் என்னை அதிமுக கூட்டணிக்கு வாங்கினார், துணை முதலமைச்சராகிறேன்னு. அதுக்கு என்ன பண்ணுறது? இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், விரிவான தகவல்கள் என்ன? அதிமுக கூட்டணிக்கு யாரும் வரம் தயங்குகிறார்கள் எனவும், அதே நேரத்தில் கடந்த 2024 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடைய தலைவராக இருந்த அண்ணாமலையை நம்பி சிலர் வந்ததனால் அவர் 20% வாக்குறுதியும் பெற்றிருந்தார் என்று ஆதவ் அர்ஜுனா, தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் மேலாண்மை குழுடைய பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா நேற்று முன்தினம் மாமல்லபுரத்தில் செனட்டன் ஹோட்டல்ல தாவேகாவுடைய கல்வி விருதுக்கான விழா ஏற்பாட்டை ஆய்வு செய்யும் பொழுது தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் புத்தியானந்துடன் அவர் பேசி வரும் பொழுது அவர் இந்த வார்த்தைகளை உயிர்த்திருந்தார். இந்த வார்த்தைகள் அவர் பேசியது சமூக வலைதளங்களில் தற்பொழுது வைரலாகி வருகிறது. இந்த விவகாரம் குறித்து சென்னையில் செய்தியாளர் சந்தித்த சீமான் ஆதவ் அர்ஜுனா புரணி பேசுவதாகவும், குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து ஆதவ் அர்ஜுனா புரணி பேசுகிறார் என்று பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டையும் ஒரு கருத்தையும் சீமான் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதிமுக கூட்டணிக்கு வாருங்கள், உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி பெற்று தருகிறேன் என்று இதே ஆதவ் அர்ஜுனா தான் தன்னை அழைத்ததாகவும், இவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில ஆதவ் அர்ஜுனா தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி குறித்து புறம் பேசுகிறார், ஒரு புரணி பேசுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை ஆதவ் அர்ஜுனா மீது சீமான் வைத்திருக்கிறார். ஆதவ் அர்ஜுனா பேசக்கூடிய புரணிகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது எனவும் சென்னையில் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது எழுப்பப்பட்ட இந்த கேள்விக்கு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்திருக்கிறார். நன்றி மாணிக்கம் விவரங்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.